ஹே காய்ஸ், ப்ளம் கேக் பண்ணுறதுக்காக 2 வீக்ஸ் முன்னாடியே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து எலக்ட்ரிக் பிளெண்டரில் நல்லா பீட் பண்ணிவிட்டேன். அது கூடவே 1 கப் ஆயில், கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பவுடர் சுகர் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு. அது கூடவே கேரமலைஸ்ட் சுகர் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது பிளாக் ப்ளம், அது கூடவே மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேக் மோல்டில் பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை எடுத்து அப்படியே ஊற்றியாச்சு. ஓடிஜியை 175 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ப்ளம் கேக் ரெடி. நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருக்கும்போது இவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு பண்ணலை, பட் இந்த தடவை போட்டு பண்ணனால அதோட டேஸ்ட்டே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு நானாக ஒரு கேக் பண்ணி சாப்பிட்டேன். நான் நினச்சபடியே கேக்கு ரொம்ப அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.